தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் இளம் பெண்ணுக்கு முழங்கை செயற்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்துள்ளது. சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த ரேவதி என்ற 26 வயது இளம்பெண்ணுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்தில் வலது முழங்கையில் அடிபட்டதால் மூட்டு பாதிக்கப்பட்டது. இதனால் 5 ஆண்டுகளாக வலது கையை நீட்ட மடக்க முடியாமலும் உணவு உண்ண முடியாமல் ரேவதி சிரமப்பட்டு வந்தார். இவரை பரிசோதித்த ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையின் முடநீக்கியல் துறை மருத்துவர்கள் செயற்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முன்வந்தனர். முன்னதாக விபத்தின் போது சேதமடைந்த தோல் மற்றும் சதைகளை அகற்றி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தனர். அதன் பின்னர் கடந்த டிசம்பர் மாதம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சை முடிந்து 10 மாதங்கள் முடிந்த நிலையில் தற்போது ரேவதி வலது கையால் தனது அன்றாட பணிகளை செய்து வருகிறார். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்ட இடத்தில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது கடினமான செயல் என்றாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளதாக டீன் கனகசபை கூறினார். கவர்மெண்ட் செட்டப்ல முழங்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது கிடையாது. ஒரு சில ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே அடிபட்டு அந்த காயத்து மேல ஒரு ஸ்கின் ஃபிளாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் ஃபிளாப் மேல திருப்பி அது என்ன ஃபிளாப் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி இதுதான் முதல் முறையாக அரசு மருத்துவமனையில் இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆப்ரேஷன் முழுமையாக வெளியில பண்ணோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா ஆகும். இதை நம்ம இலவசமா அரசு செலவுலேயே இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக வலது கையால் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாமல் அவதிப்பட்டதாகவும் அறுவை சிகிச்சை செய்த பின்னர் அன்றாட பணிகளை சிரமமில்லாமல் செய்ய முடிகிறது என்றும் ரேவதி கூறினார். கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல வலது கை ரொம்ப நீட்டா மடக்க முடியாம எந்த வேலையும் என்னோட நார்மலான வேலை கூட என்னால் செய்ய முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ இங்க GH ஹாஸ்பிட்டல்ல இந்த சர்ஜரிக்கு அப்புறம் என்னோட வேலைகளை எல்லாமே என்னால் செய்ய முடியுது. இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்றவை செய்து வரும் நிலையில் முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது சாதனைக்குரிய செயல் என முடநீக்கியல் மருத்துவர்கள் பெருமிதம் தெரிவித்தனர்.